வணக்கம். மோகன்ஜி ஓட இயக்கத்துல திரௌபதி 2ல என் கோனே அப்படிங்கிற ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகி அவ்வளவு இனிமையா மக்கள் கேட்குற மாதிரி இருக்குங்க. இந்த பாட்டு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நாள் நான் வந்து இளைஞர் வருங்கால சங்கதிகிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த விஷயத்த அழகா ஒரு பாட்டுல வந்து வெளியிட்டு இருக்காருங்க. அதுக்கு மோகன்ஜி என்னோட வயசுல சின்னவரா இருந்தா கூட அவர் காலில் விழுகணும் அப்படிங்கிற லெவல்ல எனக்கு வந்து என்னன்னா மனசுல வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஏன்னா என்னாலாம் படம் எடுக்க முடியாது. நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு 10,000 பேர் படிக்க வச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதுல வந்து அண்ணா விருந்து வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அவ்வளவுதான். அதை நான் பிரபலம்லாம் படுத்திக்க விரும்பல. ஆனா அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா சிகரெட்டை வாயில வச்சுட்டு இருந்தது. அவங்கள்ட்ட நான் போயிட்டு என்னன்னா பேசின பேச்ச, அதாவது அந்த சின்ன வயசுல அப்ப போய் பேசதான் முடியும், வேற என்ன பண்ண முடியும். அந்த பேசின பேச்ச இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது அந்த குழந்தை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கம்பெனில வந்து ஒரு மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அந்த குழந்தை எனக்கு அடையாளம் தெரியல. ஆனா அந்த குழந்தைக்கு எனக்கு என்ன அந்த குழந்தைக்கு என்ன அடையாளம் தெரியுது. அங்கிள் அப்படின்னு சொல்லி வாங்க பேசி கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இந்த மாதிரி நீங்க சொன்னது வந்து யாருமே எனக்கு இது வரைக்கும் சொன்னது இல்ல. அவ்வளவு இயல்பா சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எனக்கு அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லும் போது இன்னும் நிறைய பண்ணணும் போல் இருக்கு, நம்ம சொல்றது சரியாதான் சொல்றோம் போல் இருக்கு அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு திருப்தி இருக்கு. இதுல நான் எங்க அப்பா காலத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து சிவாஜி நடிச்சு ரிலீஸ் ஆச்சுங்க. இந்த படம் பார்க்கும்போது நான் அப்படி பிரமிச்சு போய் பாக்குற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னடா நம்ம எல்லாம் சட்டை பேண்ட் போட்டிருக்குமே, ராஜானா இப்படிதான் வந்து ட்ரெஸ் பண்ணிருப்பாங்களா அப்படிங்கறத நான் வந்து அந்த படத்தை பார்க்கும்போது யோசிச்சுட்டு இருந்தேன். இப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, கிரீடம்லாம் இப்படி இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னோட ஜெனரேஷன்ல என்னன்னு கேட்டீங்கன்னா படம் வந்துச்சு. படம் வரும்போது பார்த்தா என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் வந்து ராஜாக்கள், முக்காவாசி ராஜாக்கள் தமிழ்நாட்டுல எடுக்கிற படம்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளக்காரன் அப்ராடோட ஜெனரேஷன் மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருந்தது. என்னடா இது நம்மளோட கலாச்சாரமே எதுவுமே இந்த படத்தோட தோற்றமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன்ல சிவாஜி நடிச்சு அவரே வந்து ஒரு பெரிய நடிகர். அதுல அவர் வந்து ராஜா கிட்ட போகும்போது உண்மையிலே என்னன்னு கேட்டீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனே வந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து இந்த ராஜாவா நடிக்கிறவங்களுக்கு யாருக்கு நம்மளுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கெட்டப் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஓகே உண்மையான ராஜா அப்படிங்கிற ஃபீலிங் வரல. அத அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நம்ம வந்து என்னதான் கல்வி வந்து வாய் வழியா சொன்னோம்னாலும் எழுதினாலும் பட வடிவுல நிறைய இதுல பார்த்துருப்பீங்க பிரசன்டேஷன்ஸ் அப்படிங்கிறதே வந்து பவர் பாயிண்ட் தான் கொடுப்பாங்க. பட வடிவுல சொல்லணும் அப்படின்னு சொன்னா மக்களுக்கு வந்து இயல்பா போய் சேர்ந்துரும். அதுல அந்த என்கோனே பாட்டுல அந்த ராஜா இளவரசர் அதை வந்து அந்த கோயில்ல வச்சுட்டு என்ன உடை அணிஞ்சிருப்பாங்களோ அது கம்பீரம், ஒரு மாற்றமும் இல்லை. அப்படியே உண்மையா ராஜா இளவரசர் வர மாதிரியே ஒரு கம்பீரம் அப்படியே வந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து என்னன்னா மகுடம் சூடும் போது கோயில்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பூவை போடுறதெல்லாம் பார்க்கும்போது அப்பா எனக்கு வந்து என்னன்னா ரொம்ப சந்தோஷமா அப்பா இதெல்லாம் காட்டலாம்டா. ஏன்னா நம்மளுக்கு இருக்க எங்க ஜெனரேஷன்ல எப்படி இருக்கு என்ன இருக்கு அப்படிங்கறது படத்துல காட்டுற மாதிரி இப்போதைக்கு நம்மளுக்கு படிப்பறிவுல கூட அவ்வளவு ஒன்றும் தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இத மோகன்ஜி அவ்வளவு இயல்பா ஒரு சினிமால தத்ரூபமா எடுத்து வெளியிட்டு இருக்காரு பாருங்க. அதுக்கே என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் மோகன்ஜி பண்ண ஒரு பெரிய ஒரு இதுவா இருக்கு. அந்த பாட்டு பார்க்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கண்ணில் வந்து ஐயோ இத்தனை நாள் நான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா குழந்தைங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்த என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து வெளியிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது அவ்வளவு ஒரு இதுவா இருக்கு. இதுக்கு மேல பேசினா அழுதுருவேன், அதனால வேண்டாம். இந்த இந்த இவ்வளவு பெரிய பாட்டை இந்த பாட்டை எழுதி வெளியாக்கின மோகன்ஜிக்கு வந்து என்னன்னா ஒரு நன்றி சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என் பேர் ஜேஜி பிள்ளை, உங்களை எல்லாருக்கும் தெரியும். நன்றி.